கண்ணில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குங்களா? தூரப்பார்வை, கிட்ட பார்வை, அல்லது கண்ணில் ஏதாவது நீர் வடியுதா? இந்த மாதிரி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கண்ணில் நாளுக்கு நாள் பார்வை குறைஞ்சிக்கிட்டே வருதா? இதெல்லாம் சிலருக்கு சில பிரச்சனைகள் இருக்குங்க. அப்போ இந்த கண் சம்பந்தப்பட்ட நோய்கள், கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க உடனடியாக ஒரு கோவிலுக்கு போகலாங்க. ஞாயிறு, அந்த ஊர் பேரே ஞாயிறு தாங்க. இந்த ஊர் எங்கே இருக்குன்னா, சென்னை பக்கத்தில் அந்த ரெடில்ஸ் செங்குன்றம் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் ஞாயிறு அப்படிங்கிற ஊர் இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப பழமையான ஊராக இருக்குதுங்க. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அருமை மனைவி ஸ்ரீ சங்கிலி நாச்சியார் அவங்க பிறந்த ஊர். இது மாதிரி ஏகப்பட்ட விசேஷங்கள் கொண்ட ஊர் இந்த ஊராகும். ஞாயிறு அப்படிங்கிற ஊர். இங்கே சிவபெருமான் அழகாக காட்சி கொடுத்துருக்கிறார். இந்த ஆலயத்துடனேயே பெருமாள் சன்னதியும் அமைஞ்சிருக்குங்க. இந்த பெருமாள் கோவில் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவிலுங்க. இந்த கோவில் ஸ்ரீ சொர்ண கல்யாண ராமர் அப்படிங்கிற பேரில் இந்த கோவில் அழைக்கப்படுதுங்க. சிவா விஷ்ணு கோவிலாக தான் ரெண்டும் ஒட்டி தான் இருக்குது. இந்த கோவில் ரொம்ப விசேஷமான கோவிலாக இருக்குதுங்க. ரொம்ப நாளாக கல்யாணம் தள்ளி போகுது, என்னென்னமோ தோஷம்லாம் சொல்கிறாங்க ஜோசியக்காரங்க. ஆனால் எந்த ஆளுக்கு ஒரு கோவிலை சொல்கிறாங்க. எல்லா இடத்துக்கும் நாங்களும் போயிட்டு வந்துட்டோம். பொண்ணுக்கும் இன்னும் கல்யாணம் முடியல, பிள்ளைக்கும் பார்த்துட்டுருக்கோம், அவருக்கும் இன்னும் சரியாக வரல அப்படின்னு மனம் நொந்து இருக்கிறவங்க இந்த சொர்ண கல்யாண ராமர் கோவிலுக்கு போகலாங்க. இங்கே விசேஷமாக சில பூஜைகள்லாம் செய்கிறாங்க. ஆங்கில மாதத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாள் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 நாளில் சுதர்ஷன ஹோமம் பண்ணுறாங்க. இந்த சுதர்ஷன ஹோமம் காலையில் 8:30 மணிக்கு ஆரம்பிக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பாள் பாதத்தில் அந்த தீர்த்த கலசத்தை சமர்ப்பித்து அந்த புனிதமான நீரை கொண்டு சுதர்ஷன ஹோமம், அதுக்கடுத்து திருமஞ்சனம், இதெல்லாமே பெருமாளுக்கு செய்யப்படுதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு மட்டை தேங்காய் கொடுக்குறாங்க. அந்த மட்டை தேங்காயை வீட்டுக்கு கொண்டு வர வேண்டியதாங்க. அந்த மட்டை தேங்காயை பூஜையிலையும் வைக்கலாம், வாசல்லையும் கட்டி தொங்க விடலாங்க. அதுக்கடுத்து திருமணம் ஆன உடனேயே அதை கொண்டு போய் சமர்ப்பிக்கணுங்க. அந்த மட்டை தேங்காய்க்கு அவ்வளோ வலிமை அங்கே இருக்குதுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நாகதோஷம், சர்ப்பதோஷம் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நரசிம்மருக்கு இங்கே வடமாலை சாத்தினாலே அந்த தோஷங்களுடைய வலிமை குறைய ஆரம்பிக்குதுங்க. ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணுடைய சன்னதியும் இருக்குதுங்க. கணவன் மனைவி பிரிஞ்சு சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு இருந்தாங்கன்னா, தனியாக இருந்தாங்கன்னா அவங்க ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே போனால் இருக்குதுங்க. அதே மாதிரி சொர்ண கல்யாண ராமர் இங்கே சதுர்புஜங்கள், 4 புஜங்களுடன் அழகாக அற்புதமாக காட்சி கொடுக்குறாருங்க. உற்சவ ராமர் இங்கே தலசாச்சின்னு இருக்கார். நாம் சொல்கிறத கேட்கும் விதமாக அற்புதமாக அப்படியே தலசாச்சின்னு இருக்கார். பார்க்க பார்க்க அப்படியே கண்களில் நமக்கு ஆனந்தம் பொங்குது, ஞானம் வருது. நம்ம இறைவன் நம்ம பேசுகிறத கேட்குறாரு அப்படின்னு நினைக்கும் பொழுதே நம்ம மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் பரவுதுங்க. இங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயராக இருக்கிறார். இந்த ஆஞ்சநேயரை வழிபட்டால் அரசியல்வாதிகளுக்கு வெற்றி, பதவியெல்லாம் கிடைக்குது. கலைத்துறையினர் இங்கே போய் வணங்கினோம்னா, அந்த ஆஞ்சநேயரை வணங்கினா அவங்களுக்கும் சில வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்குதுங்க. 21 விரலி மாலை, அதாவது விரலி மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, அதில் மாலை தொடுத்து அந்த மாலைகளை கொண்டு சொர்ண சுதர்ஷனருக்கும் அதே மாதிரி சொர்ண கல்யாணராமருக்கும் நாம் அணிவித்தோம்னா எல்லா சக்தியும் நமக்கு சேருதுங்க. அதனால் சென்னைக்கு பக்கத்தில் செங்குன்றம் ரெடில்ஸ்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஞாயிறு அப்படிங்கிற ஊருக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ சிவபெருமானையும் அதே மாதிரி ஸ்ரீ பெருமாளையும் நீங்கள் தரிசனம் செய்துட்டு வாங்க. எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து சந்தோஷம் அதிகமாகுங்க. நெஞ்சிற்கினியவர்களை மங்கள வாரம் ஆகிய இன்றைய நாள் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் வாரி வழங்கும் நல்ல நாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.